தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வர எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் உள்ளம் நிறைந்த நன்றியோடு ஆண்டவருடைய திருப்பாதத்தை ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். கடந்த 100 நாட்களுக்கு மேலாக ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட நாங்கள் ஆண்டவருடைய கருணையினாலே பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு மீண்டும் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு இப்பலியில் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இறைவன் தந்த பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் நாங்கள் ஆண்டவரை போற்றுகின்றோம். அதே வேளையில் இந்த கடந்த காலத்திலே இந்த கொடிய நோயிலே இறந்து போன எல்லோரையும் ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியில் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுவதோடு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த இயல்பான சூழ்நிலை ஆண்டவருடைய அருளினாலே இன்னும் வியாபித்து மக்கள் சுதந்திரமாக வாழுகின்ற, சுதந்திரமாக நடமாடுகின்ற, முழு இயல்பு வாழ்வு திரும்ப அருளை பலியில் நாங்கள் கேட்போம். மேலும் இந்த பலியிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து இன்று ராஜகாரியர் அலெக்ஸ், ராஜகாரியர் விக்டரின் 13வது பிறந்த நாளிலே செல்வன் சனந்தன், 21வது பிறந்த நாளிலே சுஜனன் மற்றும் 50வது பிறந்த நாளிலே ஆண்டன் செல்வராசா மோசஸ், 16வது பிறந்த நாளிலே எரோமியோ. இவர்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். இவர்களுக்கு வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி கூறி இவ்வளவு காலம் இவர்களை தாங்கி நடத்திய ஆண்டவர் தொடர்ந்தும் இவர்களை நடத்தும்படியாக நாங்கள் இப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இறைவனடி சேர்ந்த 2வது ஆண்டு நிறைவிலே பிரான்சிஸ் பவுலப்பு ஜஸ்டின் ரொசைஸ் சைமன் இவருடைய ஆன்மலை பாட்டிக்காகவும், பீட்டர் அலோசியஸ், சத்திநாதன், அமிர்தநாதர் வேதநாயகம் அண்மையிலே இவருடைய சேர்ந்தவர், இவருடைய ஆன்மலை பாட்டிக்காகவும், ஜோசப் வின்சன் இவருடைய 9வது
ஆண்டு நிறைவிலே இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், அண்மையிலே இவருடைய சேர்ந்த விஜயரட்னம் ஜீவரட்னம் ஜீவா மாஸ்டர் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், மரியமுத்து ராயப்பு இவருடைய 15வது ஆண்டு நிறைவிலே இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இவர்களுடைய குறை குற்றங்களை ஆண்டவர் மன்னித்து இவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த பலியில் நாங்கள் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏலனியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பரம் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்தமரியாளையும் வானுதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே
தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ள நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு இறைவனின் ஒன்றிப்பில் தூயாவின் ஐக்கியத்தில் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். இறைவாக்கினர் செக்கரியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9 திருவசனங்கள் 9 தொடக்கம் 10 வரை. ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூர், மகளே எருசலேம் ஆட்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றார். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வெள்ளமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். தூய ஆவியின் துணையால் உடலின் தீர்ச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 9, 11 தொடக்கம் 13 சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல.
மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்பிற்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியாரின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 11, திருவசனங்கள் 25 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் என தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலே சில துயர சம்பவங்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். முக்கியமாக மிச்சம் பகுதியிலே ஒரு தாய் தன்னுடைய மகளை கத்தியாலே குத்தி தானும் தன்னையும் குத்தி கொண்ட அந்த நிகழ்வு பலருடைய இதயத்திலே நெருடலாக இருந்தது. இன்று இவ்விதமான பல தற்கொலை சம்பவங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது இதற்கான ஒரு அடிப்படை காரணம் மன அழுத்தம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாக இவ்விதமாக ஒரு முடிவு எடுப்பது சரியானதா, அல்லது இந்த மன அழுத்தம் என்று சொன்னால் என்ன, இந்த மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி
பலவிதமான கருத்துக்களை கருத்தியல்வாதிகளும் இன்னும் உளவியலாளர்களும் முன்வைத்தாலும் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான சம்பவங்களினூடாக, நபர்களினூடாக, எதிர்பாராத விபத்துக்களினூடாக பல சுமைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள்ளாகின்றோம். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சுமைகள் இருக்கின்றது. முக்கியமாக பயம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கின்றது. எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன செய்ய போகின்றேன், எவ்விதமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகின்றேன். இந்த பயத்தின் சுமையோடு வாழுகிறவர்கள் ஏராளம். பொருளாதார நெருக்கடி இன்று எத்தனையோ குடும்பங்களிலே ஒரு பெரிய சுமையாக இருக்கின்றது. பெற்றுக்கொண்ட கடனை எப்படியாக கட்டி முடிக்கப் போகின்றேன், எப்படியாக நான் வீட்டுக்கு வாடகை கட்டப் போகின்றேன், எப்படியாக என்னுடைய பொருளாதார தேவைகளை, பண தேவைகளை நான் சந்திக்க போகிறேன் என்று பொருளாதார சுமையோடு வாழுகிறவர்கள் ஏராளம். இன்னும் சமூக அழுத்தங்கள். இன்று உலகத்திலே ஒரு போட்டி மனப்பான்மையிலே வாழுகின்ற பொழுது இந்த சமூக அழுத்தங்களும் சகபாடிகளின் அழுத்தங்களும் பலருக்கு ஒரு பெரிய நெருடலாக இருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. எங்கள் உறவுகளினாலே வருகின்ற பல சிக்கல்கள் ஒரு பெரிய சுமையாக இருக்கின்றது. எத்தனையோ இளைஞர்களுக்கு எதிர்காலத்து குறித்ததான ஏக்கம், கல்வியை குறித்ததான கஷ்டம், அல்லது இப்படியான ஒரு புலம்பெயர் தேசத்திலே ஏனைய சமூகங்களோடு வாழுகின்ற பொழுது இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, இவையெல்லாம் ஒரு பெரும் சுமையாக இருக்கின்றது. இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான சுமைகளோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த சுமைகள் மன அழுத்தமாக எங்கள் எல்லோரையும் அழுத்துவதை நாங்கள் உணர்கின்றோம். ஒரு குருவாக நானும் பல வேளைகளிலே இந்த சுமைகளின் அழுத்தங்களை நான் அனுபவித்திருக்கின்றேன். இவ்விதமான எல்லோருக்கும் பொதுவான சுமைகளை நாங்கள் தாங்கி அழுத்தப்படுகின்ற பொழுது எங்களுக்கு இருக்கிறதான ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை 3 முக்கியமான இடங்களிலே அவர் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்கு ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுப்பதை திருத்தூதர் யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே அவர் குறித்து வைத்திருக்கின்றார். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் வருகிறவர்களையோ நான் ஒரு நாளும் புறம் தள்ளேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள். இந்த வார்த்தைகளின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அவர் வாக்களிக்கின்றார். நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் சுமைகளோடு அழுத்தப்படுகிற பொழுது, சுமைகளினாலே நெருக்கப்படுகிற பொழுது, எங்களுக்கு இருக்கிறதான ஒரே ஒரு நம்பிக்கையும் ஒரே ஒரு விடுதலையும் ஆறுதலும் ஆண்டவரின் இந்த வார்த்தைகள். இன்றைய நாளில் மத்தேயு நற்செய்தியாளர் எங்களுக்கு தருகின்ற அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனாக இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் மரணத்திலே ஒரு மரண சுமையை, அந்த வேதனையை தாங்க முடியாமல் இருக்கின்ற பொழுது ஆலயங்களிலே இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் நிலைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். இந்த பாடலை நாங்கள் எத்தனை தடவைகள் கேட்டாலும் மனதுக்கு ஒரு ஆறுதல் இருக்கின்றது. உங்களை நான் நிலைப்பாற்றுவேன். சுமை சுமந்திருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கிற அந்த இயேசுவின் வார்த்தைகள்
சுமையோடு நாங்கள் அழுத்தப்படுகிற பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையாக, பெரிய ஆறுதலாக இருக்கின்றது. நாங்கள் எப்படியாக இயேசுவிடம் போவது என்று பலர் இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எவ்விதமாக இயேசுவிடம் போவது என்று பலர் அறியாமல் இருக்கின்றார்கள். நாங்கள் இயேசுவிடம் செல்வதற்கு ஒரு சிறப்பான வழி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஜெபத்திலே, நாங்கள் அவர் அண்டை, நாங்கள் அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்வது, அந்த பிரசன்னத்தை நாங்கள் நெருங்கி செல்லுவது. எங்கே 2 அல்லது 3 என்னுடைய பெயராலே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய ஜெபத்தினூடாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடுகின்றோம். அவர் சொல்லி இருக்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னால், இந்த ஜெபத்தினூடாகத்தான் அவருக்கு நெருக்கமாக நாங்கள் செல்லுகின்றோம். அல்லது அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது, வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக நாங்கள் செல்லுகின்றோம். அவருக்கு நெருக்கமாக நாங்கள் சென்று அவரோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தை நாங்கள் செலவிடுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பெரும் சுமையங்களை அழுத்துகின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக சென்று அவரோடு நாங்கள் உரையாடுவது, உறவாடுவது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய விடுதலையாக இருக்கின்றது. ஆண்டவர் கூறுவார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் என்று சொன்னால் அவருடனான எங்களுக்கு இருக்கிறதான அந்த ஆழமான உறவு. எங்களுடைய தமிழ் முறைப்படி நாங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது மனைவியினுடைய கழுத்திலே கணவன் தாலி கயிறை கட்டுகின்றான். திருமாங்கல்யம், அந்த தாலி கயிறை அவன் கட்டுகின்றான். பலர் திருமண வாழ்க்கையில கஷ்டப்படுகின்ற பொழுது சொல்லுவார்கள், என்றைக்கு கழுத்தை நீட்டினோனோ அண்டையிலிருந்து இந்த வாழ்க்கை சரி என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் தாலி கயிறு, என்னோடு அந்த உறவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அழுத்தாது, அது சுமையாக இருக்காது, அது மிகவும் எளிதானது. நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். அந்த உறவுக்குள்ளே வாருங்கள். ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் ஒரு ஆழமான உறவை வைத்திருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அவரை நம்புவோம், நாங்கள் அவரை நேசிப்போம். அந்த உறவு, எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவு பலப்படுகின்ற பொழுது அவர் எல்லா சுமைகளையும் இறக்கி வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்று சுமைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது, திருப்பாடல் 55:22 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் உங்களுடைய கவலையை போட்டு விடுங்கள், ஆண்டவர் மேல் உங்களுடைய கவலையை போட்டு விடுங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் மேல் உங்களுடைய கவலைகளை போட்டு விடுங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவராக இருக்கின்றார். பல வேளைகளில் நாங்கள் சுமைகளை நாங்கள் சேகரித்து வைக்கின்றோம், சேமித்து வைக்கின்றோம். எனவேதான் எங்களுடைய பாரங்கள் கூடுகின்ற பொழுது, சுமைகள் கூடுகின்ற பொழுது அது மன அழுத்தமாக, நோயாக வெடிக்கின்றது. ஆண்டவர் கூறுகின்றார், உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய கவலைகளை என்னிடம் விட்டு விடுங்கள். புனித பவுலடிகளார் சொல்லுவார், ஆண்டவரிடம் உங்களுடைய கவலைகளை விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் மேல் கவலை உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய உள்ளம் என்பது சுமைகள் என்கின்ற குப்பைகளை நிரப்புகின்ற குப்பை தொட்டி அல்ல, மாறாக அது ஆண்டவர் வாழுகின்ற இடம். நாங்கள் சுமைகளை சேமித்து வைக்காமல் அன்றன்றாடு உள்ள சுமைகளை, அன்றன்றாடு எங்களுக்கு வருகின்ற பாரங்களை அவரிடம் நாங்கள் ஒப்படைத்து விட்டு அவரை நாங்கள் நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எரேமியா இறைவாக்கினர் சொல்லுவார், மனிதரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் சபிக்கப்படுக. இந்த உலகத்திலே நாங்கள் மின்னுவதெல்லாம் பொன்னென்று நம்புகின்றோம், மனிதர்களுடைய பசப்பு வார்த்தைகள் உண்மை என்று சொல்லி நம்புகின்றோம். ஒருவர் பாசமாக 2 வார்த்தைகள் கதைத்து விட்டால் அவர்தான் எல்லாம் என்று சொல்லி நம்புகின்றோம். கடவுளை தவிர இந்த உலக மனிதர்களையும் உலக காரியங்களையும் நாங்கள் அதிகமாக நேசித்து அவற்றிலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, ஒரு நாள் அவை எங்களை கைவிடுகின்ற பொழுது எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறுகின்றது.
மனிதரிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய தேவைகள் முடித்துக்கொண்டு எங்களை புறக்கணிக்கின்ற பொழுது அது எங்களுக்கு விரக்தியாக மாறுகின்றது. எனவேதான் ஆண்டவருடைய வசனம் தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டது, அதாவது மனிதரிலே நம்பிக்கை வைக்காதீர்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம், ஆண்டவரிலே நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய சுமைகளை நாங்கள் சேமிக்காமல் ஆண்டவரிடம் வருகிற பொழுது அவரை நாங்கள் முற்றுமுழுதாக நம்ப அழைக்கப்படுகின்றோம். சுமைகளை எங்களிடமிருந்து இறக்குவதற்கான அடுத்த ஒரு முக்கியமான வழி, நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் தாராளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று பல வேளைகளில் பல சுமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் காரணம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை நாங்கள் மன்னிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒரு கணவன் ஒரு பிழையை செய்து விட்டான், கணவனுடைய கடந்த காலத்திலே அவனோட தவறை இழைத்து விட்டான், மனைவி ஒரு தவறை இழைத்து விட்டாள். எப்பொழுது அந்த தவறை நாங்கள் மன்னிக்கின்றோமோ அந்த சுமை எங்களை விட்டு போகின்றது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மன்னியுங்கள். ஏன் மன்னியுங்கள்? அது உங்களுக்காக. நீங்கள் சுமையற்று இருப்பீர்கள், நீங்கள் இலகுவாக இருப்பீர்கள். எப்பொழுது நாங்கள் ஒருவரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுது அவர்கள் இருக்கிறதான அந்த பாரம், அந்த கோபம், அந்த வர்மம், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிறதான அந்த துடிப்பு, அது முற்றுமுழுதாக எங்களை விட்டு போய்விடுகின்றது. அந்த மனிதரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், எங்களுடைய மனம் இலகுவாக மாறுகின்றது. ஆகவே இந்த மன்னிப்பை நாங்கள் கொடுக்காமல் மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே அந்த சுமை கர்வமாக, கோபமாக, பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்வாக ஒரு பெரும் சுமையாக அது மாறிவிடுகின்றது. எனவே பிரியமானவர்களே, நாங்கள் மன்னிப்பதிலே தாராளமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் ஃப்ரெஜைல் பீயிங்ஸாக இருக்கின்றோம், அதாவது உடையக்கூடிய மட்பாண்டங்களாக இருக்கின்றோம். பிழை விடுவது மனித இயல்பு, அதில் மன்னிப்பது தெய்வ செயல். ஆகவே நாங்கள் மன்னிப்பதிலே தாராளமுடையவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மன்னிப்பு கேட்பதற்கும் நாங்கள் தயங்கக்கூடாது. பல வேளைகளிலே எங்களுக்குள்ளே பெரிய தேவையற்ற நான் என்கிற மமதையும் கர்வம் இருக்கின்றது. நான் அப்படி இறங்கி போவது. ஒருவரிடம் நான் சென்று ஒரு தவற்றுக்காக நான் சொன்னேன், நான் கதைத்த கதைகள் பிழை, அன்று நான் உங்களை உதாசீனப்படுத்தி கதைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் எனக்கு சொன்னார், ஃபாதர், நீங்க என்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது, நீங்க ஃபாதர், நீங்க குருவானவர், ஆகவே நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று சொல்லி அவர் கூறினார். பல வேளைகளில் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் படித்தவர்கள், விதமாக நாங்கள் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பது. அனைத்து மனிதர்களும் பலவீனர்கள், எல்லோரும் மன்னிப்பு கேட்பதிலே தாராளமுடையவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு கொடுப்பதில் மாத்திரமல்ல. எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார், ஒவ்வொரு நாளும் கணவனும் மனைவியும் மன்னிப்பு என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்கள். ஐ ஆம் சாரி என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய அன்பை மிகவும் இறுக்கமாக வைத்திருக்கும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே கணவனிடம் மன்னிப்பு கேட்பதற்கு மனைவி தயாராக இல்லை. இருவரும் ஒரு உடல் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் இனி ஒரு உடல், இருவர் அல்ல, கடவுள் நினைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் சொல்லுகின்றோம். ஆனால் இன்று கணவனுக்கு மனைவிக்கு ஏராளமான ஈகோ அவர்களுக்குள்ளே தோன்றி இருக்கின்றது. நான் எப்படி இறங்கி போவது, நானே இவரிட்ட மன்னிப்பு கேட்பது, இதை பார்த்து பிள்ளைகள் பழகிக் கொள்ளுகின்றார்கள். சில வேளைகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்க கூட அவர்களை விடுவதில்லை. ஆகவே எப்பொழுது நாங்கள் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கின்றோமோ அப்பொழுது அது எங்களுக்குள்ளே ஒரு பெரிய சுமையாக எங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த சுமையை எங்களிடமிருந்து எடுத்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதான முக்கியமான வசனம் என்னவென்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், நீங்கள் கடந்தவற்றை நீங்கள் மறந்து விடுங்கள். அன்பர்களே, இயேசு கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் தொடர்ந்து ஓடுகின்றேன். இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் நான் செய்கின்றேன், கடந்ததை மறந்துவிட்டு
முன்னிருப்பதை கண்கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகின்றேன். நான் முந்தி இருந்ததை நான் மறந்து விட்டேன். என்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், எனக்கென்று சொல்லி ஒரு பரிசை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். எபேசியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், இந்த காலத்திலே நீங்கள் படுகின்ற துன்பங்களும் வேதனைகளும் உங்களோடு வெளிப்பட போகின்ற அந்த மாட்சிமையோடு ஒப்பிடுவதற்கு தகுதியற்றதாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் சிலுவைகளை சுமக்கின்ற பொழுது, இப்பொழுது நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, அது உங்களுடைய வெளிப்பட போகின்ற மாட்சியை அது இரட்டிப்பாக்கின்றது. இந்த உலகத்திலே நீங்கள் வேதனைப்படுகின்ற பொழுது மகிழுங்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுது அழுகிறவர்களே நீங்கள் மகிழ்வீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்கென்று சொல்லி ஒரு பரிசை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அந்த பரிசை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே கடந்ததை நீங்கள் மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன்பாக கொண்டு நீங்கள் ஓடுங்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர் முதலாவது deny yourself, தன்னை மறுத்து take up my cross, தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் என்னை பின்பற்றட்டும். உங்களை நீங்கள் மறுத்து என்னை நீங்கள் யாராவது பின்பற்ற விரும்பினால், இன்னொரு வார்த்தையிலே சொல்லுங்கள் சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பினால் முதலாவது உங்களை மறுத்து சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள். ஆகவே இந்த வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் வருகின்ற பொழுது அவற்றை சுமப்பதற்கு எங்களுக்கு திராணி இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ரோஜாக்களால் ஆன ஒரு பஞ்சு மெத்தை அல்ல என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே துன்பங்களும் வேதனைகளும் அது நிரந்தரமானதாக இருக்கின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது பாடுபட்ட சுருவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் அந்த சிலுவையினாலே, அந்த பாரத்தினாலே அவர் சுமந்தார். அந்த பாரத்தினாலே எங்களுக்கு மீட்பை பெற்று தந்தார். எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் அந்த சிலுவையை நாங்கள் தியானிக்கின்றோம். 3 முறை விழுந்தார். அந்த வேளையிலெல்லாம் நாங்கள் அழகாக தியானிக்கின்றோம். பாரம் அழுத்த தள்ளாடி முகம் கூப்புற விழுந்தார். இவ்விதமாக எல்லாம் தியானிக்கின்ற நாங்கள் அந்த சிலுவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அதை தூக்குவதற்கு திராணியற்றவர்களாக இருக்கின்றோம். பல வேளைகளில் நோய்கள் எங்களை தாக்குகின்ற பொழுது, திடீரென்று நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய நோய் எங்களுக்கு வருகின்ற பொழுது அதை தாங்குவதற்கு எங்களுக்கு திராணி இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் இந்த சிலுவையினூடாக எனக்கு மீட்பை பெற்று தந்ததனுடைய அந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால், துன்பங்களும் பாடுகளும் உங்களுக்கு மீட்பை கொண்டு வருகின்றது. கஷ்டங்கள் உங்களுக்கு மீட்பை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நைந்த நெஞ்சத்தாருக்கு, நொறுங்கிய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் நெருக்கமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, வேதனை வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது, நோய்கள் வருகிற பொழுது, நீங்கள் அழுத்தப்படுகிற பொழுது, சுமைகளாலே நிரம்புகின்ற பொழுது ஒன்றை மாத்திரம் நினைவிலே கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு மிகவும் நெருக்கமாக உங்களுக்கு இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, நொறுக்கப்பட்டவர்களுக்கு, நொறுங்கிய உள்ளத்தவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களை விடுவிக்கவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு போகவும் அவர் வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை நாங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வு எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது கண்காணாத தெய்வம் அதை முன்பே அறிந்திருக்கின்றார். அவருக்கு தெரியும் எவ்விதமாக எங்களை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி. நினைத்து பாருங்கள், கெத்செமனியிலே ஆண்டவர் மரணிப்பதற்கு, பாடுபடுவதற்கு முன்னதாக அவர் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தார். மிகவும் மன அழுத்தமாக இருந்தார். நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா மன அழுத்தங்களின் உச்சகட்டமாக அந்த இடத்திலே இருந்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக மாறியது. அந்த வேதனையின், மன நெருக்கத்தின், மன அழுத்தத்தின் மத்தியிலே அவர் இருந்த பொழுது அவர் மன்றாடிய வார்த்தைகள், ஆண்டவரே, இந்த துன்பக் கிண்ணம்
அகலக்கூடுமானால் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உங்களுடைய விருப்பப்படியே நிகழட்டும் என்று அவர் கூறினார். இந்த மன்றாட்டுக்கு பிறகாக அந்த சிலுவையை அவர் சுமக்க வேண்டி இருந்தது. இவ்விதமாக அவர் கண்ணீர் சிந்தி ரத்தம் வியர்வை சிந்தி ஜெபித்தாலும் அந்த சிலுவையை அவரிடமிருந்து பிதாவானவர் எடுத்து விடவில்லை. அந்த சிலுவையை கொடுத்தார். நீர் சுமந்தே ஆக வேண்டும், நீர் மரணித்தே ஆக வேண்டும், நீர் பாடுபட்டே ஆக வேண்டும், நீர் அவமானப்பட்டே ஆக வேண்டும் என்று பிதாவானவர் இந்த ஜெபத்திற்கு, இந்த கண்ணீருக்கு, இந்த துயரத்திற்கு, இந்த இரத்த வியர்வைக்கு பதிலாக அதை அவருக்கே கொடுத்தார். ஆனால் ஒன்றை மட்டும் கொடுத்தார், அவரோடு கூட அவர் இருந்தார். எனவேதான் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு பெரிய போர் வீரனை போல, வலிமை வாய்ந்த வீரனை போல அவர் என்னோடு இருந்தார். நான் நெருக்கப்படுகின்ற பொழுது அவர் என்னோடு இருந்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த துன்பங்கள் ஊடாக, பாடுகள் ஊடாக, சிலுவையின் ஊடாக, அவமானத்தின் ஊடாக, துயரத்தின் ஊடாக அவர் கடந்து சென்ற பொழுது ஆண்டவர் அவரோடு கூடவே, பிதாவானவர் இயேசுவோடு கூடவே இருந்தார். இன்றும் அதை போல நாங்கள் நெருக்கப்படுகின்ற பொழுது, நாங்கள் துயரத்திலே ஆழ்த்தப்படுகின்ற பொழுது, எவ்வளவுதான் மன்றாடியும் சிலுவைகள் எங்களை விட்டு அகலவில்லை என்ற பொழுது கடவுள் எங்களோடு இருக்கின்றார், எங்களை பலப்படுத்துகின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த சிலுவையினாலே ஒரு மீட்பு இருக்கின்றது, இந்த சிலுவையினாலே ஒரு வெற்றி இருக்கின்றது, இந்த சிலுவையினாலே ஒரு விடுதலை இருக்கின்றது, சுமந்தே ஆக வேண்டும் என்று இறைவன் இன்று எங்களுக்கு பல சுமைகளை தருகின்றார். எவ்வளவுதான் மன்றாடினாலும் அந்த சுமைகள் எங்களை விட்டு அகலுவதில்லை. எவ்வளவுதான் கண்ணீர் சிந்தினாலும், இயேசுவை போல எவ்வளவுதான் நாங்கள் வருத்தப்பட்டு ரத்தம் சிந்தி ஜெபித்தாலும் அந்த சுமைகள் எங்களை விட்டு நீங்குவதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த சுமைகள் ஒரு மீட்பை எங்களுக்கு கொண்டு வருகிறது. நெசசரி ஈவில் என்று சொல்வார்கள். அந்த சுமைகள் தவிர்க்க முடியாத இறைவனுடைய அருளை அள்ளித்தருகின்ற சாதனங்களாக இருக்கின்றது. அந்த சுமைகளாலே எங்களுக்கு வெற்றி நிச்சயம், அந்த சுமைகளினாலே எங்களுக்கு மீட்பு நிச்சயம், அந்த சுமைகளினாலே எங்களுக்கு விடுதலை நிச்சயம். எனவேதான் அந்த சுமைகளை இறைவன் எங்களுக்கு அனுமதிக்கின்றார், நாங்கள் சுமந்தே ஆக வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுடைய இருதயத்திற்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அதுதான். என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன், நான் உங்களோடு இருக்கின்றேன், எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது அந்த சுமைகள் உங்களை அழுத்துவதில்லை, மாறாக அந்த பாடுகள் உங்களுக்கு பயணங்களாகின்றது, வெற்றிக்கான பயணங்களாகின்றது. ஆகவே நீங்கள் என்னை போல பொறுமையோடு அந்த சிலுவையை சுமவுங்கள், பாரத்தை சுமவுங்கள், இறுதியிலே வெற்றி நிச்சயம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு தந்து நிற்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, எல்லா விதமான சுமைகளாலும் நாங்கள் அழுத்தப்படுகின்ற பொழுது உடைந்து போகாமல், பவுல் சொல்லுவார், நாலாபுறமும் பிரச்சனைகளோடு இருக்கின்றோம், ஆனால் we never consume, அதனாலே நாங்கள் அழுத்தப்படுவதில்லை, அதனாலே நாங்கள் அழிந்து போவதில்லை. எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கின்றது, எல்லா பக்கமும் நெருக்குவாதங்கள் இருக்கின்றது, எல்லோரும் எங்களை எதிர்க்கின்றார்கள், எல்லோரும் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், ஆனால் நாங்கள் அழிந்து போவதில்லை, உடைந்து போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு வலுவூட்டுகின்ற கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். ஆமென். எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார், மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார்.
கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையினாலே திடப்பட்ட நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற நம்பிக்கையான வாக்குறுதியை எங்களுக்கு தந்த ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் எதிர்நோக்குகின்ற நெருக்குவாரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், மன அழுத்தங்கள் அனைத்தையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை நாடவும் உம்மிடமிருந்து நாங்கள் ஆறுதலையும் தயவையும் பெற்றிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நீர் எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து உம்முடைய கூடார மறைவிலே எங்களை வைத்து பாதுகாத்து தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். என்றும் இந்த நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற பல நாடுகளிலே வாழுகின்ற மக்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நிறைவான பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த நோயின் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவாக இருக்கவும், இப்படியான கொள்ளை நோய்கள் எங்களை விட்டு முற்றுமுழுதாக நீரே அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, திருச்சபையை வழிநடத்துகின்ற பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். காலத்தினுடைய தேவைகளையும் அறிகுறிகளையும் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இயேசுவினுடைய வழியினையும் அவருடைய வார்த்தையினையும் ஆழமான விசுவாசத்தோடு மக்களுக்கு அறிவிக்கின்ற பலத்தையும் ஞானத்தையும் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, பலவிதமான மனச்சுமைகளோடு வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கிற வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஆழமாக ஒலிக்கட்டும். ஆண்டவரே, இன்று சிலுவைகளை சுமந்து தளர்ந்து போயிருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நிறைவான உதவியை நீர் கொடுத்தருளும். சிலுவையை சுமக்கின்ற பலத்தை கொடுத்தருளும். உமக்கு சித்தமான ஆழ்ந்த துன்ப கிண்ணங்கள் அவர்களை விட்டு அகலச் செய்தருளும். இன்னும் நீர் பெயர் சொல்லி அழைத்த உம்முடைய பிள்ளைகள், உண்மையே நம்பியிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாமல் உம்மிலே அவர்கள் திருப்தி அடையவும், உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடம் கற்றுக்கொள்ளவும், நீர் கொடுக்கிறதான அந்த ஆறுதலை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுகின்றவர்களை இறைவன் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம்.
எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செய்து வருகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உமது பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த விண்ணப்பங்களை ஏற்று உம்முடைய விருப்பத்தின்படியாக அவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க்கை உந்தன் காணிக்கை, அதன் வாழ்வு தாழ்வு அனைத்தையும் தந்தே காணிக்கை, தந்தே காணிக்கை. ரசத்தினில் கலந்திடும் நீர் துளி போல் உன்னில் நான் ஒன்றாக வேண்டுகின்றேன். ஒரு திரியாய் என்னை ஏற்றி வைப்பாய், ஒரு மலராய் என்னை மாற்றி வைப்பாய். ஒரு திரியாய் என்னை ஏற்றி வைப்பாய், ஒரு மலராய் என்னை மாற்றி வைப்பாய். என் பலியேற்பாய் தேவா, என் பலியேற்பாய் தேவா. வாழ்க்கை உந்தன் காணிக்கை, அதன் வாழ்வு தாழ்வு அனைத்தையும் நான் தந்தேன் காணிக்கை, தந்தேன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த பலி எல்லாம் தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முடையவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவருமிடம் முன்னேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்பாடி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை மன்றாடுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் மூந்து தம்மை கையளித்த பொழுது
அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ், பவுலப்பு, ஜஸ்டின், ரொசைஸ், பீட்டர், அலோசியஸ், சத்யநாதன், அமிர்தநாதர், வேதநாயகம், ஜோசப், வின்சன், விஜயரட்னம், ஜீவரட்னம், ராயப்பு, மரியமுத்து என்னும் அடியவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுகிற நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், கடந்த காலங்களிலே இந்த கொரோனா நோயிலே மரித்தவர்களையும், இன்னும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உட்கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளுற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து கூறுகின்றார். என்று பல சுமைகளோடு வாழுகிறவர்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள உங்களுடைய எல்லா சுமைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லித் தந்ததை போல நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு ஆண்டுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆலயங்கள் திறந்து இன்று நீங்கள் பலர் திருப்பலிக்கு சென்றிருப்பீர்கள். இன்னும் தமிழ் திருப்பலிக்கான அனுமதிகள் கிடைக்கப்படவில்லை. ஆயருடைய கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்திலே அவர் தமிழ் திருப்பலிகளை உடனடியாக தொடங்க வேண்டாம் என்றும் உங்களுடைய பங்கு தந்தையர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய விருப்பத்துக்கு அமைவாக செயற்படுங்கள், சற்று பொறுத்து கொள்ளுங்கள் என்று அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே தமிழ் திருப்பலிகள் எப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்பதை நாங்கள் உங்களுக்கு நேர காலத்தோடு நாங்கள் அறிய தருவோம். நீங்கள் உங்களுடைய பங்குகளிலே திருப்பலிக்கு செல்வதற்கு முதல் அங்கு பங்குகளில் இருக்கின்ற நடைமுறைகளை தயவு செய்து பின்பற்றும்படியாக கேட்டு நிற்கின்றோம். இன்று 2 விதமான முறைகள் கையாளப்படுகின்றது. ஒன்று டிக்கெட்டிங் சிஸ்டம், மற்றது இமெயில் கன்ஃபர்மேஷன். இவற்றோடு சேர்ந்து சில பங்குகளிலே எஸ்எம்எஸ்ஸின் ஊடாகவும் நீங்கள் திருப்பலிக்கு செல்லுவது அங்கே முற்பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இந்த முறைகளை பின்பற்றி பங்கு தந்தையர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆகவே எடுத்த உடனே திருப்பலிக்கு நீங்கள் செல்லாமல் உங்களுடைய பங்கோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அல்லது பங்கினுடைய இணையதளத்தை நீங்கள் தரிசித்து அவர்களுடைய நடைமுறைகளுக்கு அமைவாக நீங்கள் திருப்பலியிலே சென்று திருப்பலி பங்கெடுக்கவும். இது உங்களுடைய ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கு உதவி செய்யும்.
திடீரென்று ஆலயத்துக்கு போனால் சில வழிகளிலே அங்கே திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆகவே உங்களுடைய பங்கு பணித்தளங்களிலே உங்களுக்கு தரப்படுகின்ற நடைமுறைகளை சரியாக பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்னும் தமிழ் திருப்பலிகள் எப்பொழுது நடக்கும் என்று சரியாக தெரியாதபடினாலே வருகின்ற வியாழக்கிழமை யூடியூபிலே மாலை 7 மணிக்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பற்றி நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். அதே வேளையில் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அறிவித்ததைப் போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வழமையாக 2வது ஞாயிற்றுக்கிழமை போல்சிங் மனையினுடைய திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த முறை அங்கே திருவிழா இடம் வராது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருத்தலத்துக்கு நீங்கள் பெருமளவிலே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனைய நாட்களிலே நீங்கள் சென்று அங்கே மன்றாட முடியும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏராளமாக அங்கே நீங்கள் சென்றால் அங்கே உங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அதே வேளையில் திருமணம், மரணச்சடங்கு இவற்றிற்கு இப்பொழுது அனுமதி கிடைத்திருக்கின்றது திருப்பலி வைப்பதற்கு. ஆனால் இவை இரண்டிற்கும் அதிகூடிய தொகையாக 30 பேர் தான் பங்கெடுக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்திருக்கின்றது. இவற்றையும் கவனத்தில் கொண்டு திருமணம் செய்ய இருக்கின்றவர்கள் உங்களுடைய பேப்பர் ஒர்க்ஸை நீங்கள் தொடங்கலாம். ஆயத்த வகுப்புகள் ஏற்கனவே ஆரம்பமாகி இருக்கின்றது. அதே போல இறப்பு மரண திருப்பலியை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகின்றேன். நன்றி. இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் என்ன கைமாறு செய்வோம்? மீட்பு தருகின்ற கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை நாங்கள் கூப்பிடுவோம். இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முக்கியமாக இந்த கொள்ளை நோயின் காலத்திலே எங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் செவி சாய்த்திருக்கின்றார். எங்களை பாதுகாத்திருக்கின்றார், தப்புவித்திருக்கின்றார். தன்னுடைய கூடார மறைவிலே எங்களை வைத்து அவர் இந்த நாட்கள் முழுவதுமாக எங்களோடு கூட நடந்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த நன்றி பாடலில் நாங்கள் பங்கெடுப்போம். சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நாளெல்லாம் காத்து நடத்தும் இறைவனை, நலமெல்லாம் ஈந்து மகிழும் நாதனை நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. கரத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணின் மணியாய் காக்கின்றார். கல்லில் நம் கால்கள் மோதாதபடியே கரம் பிடித்து நம்மை நடத்துகின்றார். கரத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணின் மணியாய் காக்கின்றார். கல்லில் நம் கால்கள் மோதாதபடியே கரம் பிடித்து நம்மை நடத்துகின்றார். பலப்புறமாயிரம் விழுந்தாலும் இடப்புறமாயிரம் விழுந்தாலும் தீமைகள் அணுகாது காத்திடுவார். நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. கருணையும் இரக்கமும் பொழிந்தே நாளும் தயவுடன் நம்மை
நடத்துகின்றார். நன்மைகளால் நம் வாழ்வை நிரப்பி நலமுடன் நம்மை நடத்துகின்றார். கருணையும் இரக்கமும் பொழிந்தே நாளும் தயவுடன் நம்மை நடத்துகின்றார். நன்மைகளால் நம் வாழ்வினை நிரப்பி நலமுடன் நம்மை நடத்துகின்றார். அவரே அரணாயிருக்கின்றார், அவரே புகலிடமாயுள்ளார். அவரை எந்நாளும் போற்றிடுவோம், நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த தேவனையே நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த தேவனையே நாளெல்லாம் காத்து நடத்தும் இறைவனை, நலமெல்லாம் ஈந்து மகிழும் நாதனை நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த தேவனையே நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த தேவனையே. ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளினால் நிறைவு பெற்று நாங்கள் உமை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றுவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றம் பாரமை தாரும். நூர் தன்னரசே தாயேயும் மன்றாட்டை தயவாயேரும். ஈனோ